வணக்கம். கல்வியை புத்திசாலித்தனத்துடன் ஒருபோதும் குழப்ப வேண்டாம். நீங்கள் PhD படித்திருந்தாலும் கூட, பின்னும் கூட முட்டாள்களாக இருக்கலாம் என்று சொல்லி உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை 11ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024ஆம் ஆண்டு. அனைவரும் உலக அமைதி மற்றும் உழைப்பை ஊக்குவிப்பதில் கடமைப்பட்டுள்ளோம். ஒவ்வொரு நாளும் 3 முறை தியானம் செய்கின்றோம். காலை 9:30 மணிக்கும், பகல் 11 மணிக்கும், மாலை 8 மணிக்கும் 30 நிமிடங்கள் தியானம் செய்கின்றோம். பலருக்கும் பயனுள்ள வகையில் ஒவ்வொரு தடவையும் பல்வேறுபட்ட தலைப்புகளில் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து பல்வேறுபட்ட அனுபவங்களை உடைய நலன் விரும்பிகள் ஆர்வலர்கள் 30 நிமிடங்கள் உரையாற்றுவார்கள். மேலும் உடற்பயிற்சியுடன் கூடிய யோகா வகுப்புகளும் நடைபெறும். இந்த தியானத்தினால் மனத்தில் சீரான எண்ணங்கள், மன வலிமை, உற்சாகம், ஊக்கம், நிரந்தர அமைதி, உடல் வலிமை, சகிப்புத்தன்மை, பொறுமை, நிரந்தர அன்பு நிலைமை, என்னால் முடியும் என்ற நம்பிக்கை, சிக்கல்களிலிருந்து இலகுவாக விடுபடல், ஆழமாக கவனித்தல், ஒரு செயலில் ஒரு முனைப்புடன் ஈடுபடும் தன்மை, ஆளுமை திறன், வளர்ச்சி என எண்ணிலடங்கா நல் மாற்றங்கள் அனைவரிடமும் ஏற்படும். எம்மில் ஏற்படும் மாற்றங்கள் நாளடைவில் உலகளவில் ஏற்படும் என்று நம்புகின்றோம். எனவே அன்பும் அமைதியும் அனைவருக்கும் நீடித்து நிலைக்க இன்றே அனைவரும் இணையுங்கள் இந்த தியான தளத்தில் என்று சொல்லி, இன்று நிகழ்ச்சி நிரலாக தியானம் பற்றி சிறு குறிப்புடன் தியானத்தை யோகா மாஸ்டர்களால் வழிநடாத்தப்படும். சொற்பொழிவு அசிஸ்டட் டயிங் பில், அதாவது கருணைக்கொலை என்று சொல்லுங்க. கருணைக்கொலை இல்லாட்டி உதவி மரணத்தின் மசோதா பற்றி, உதவி மரணத்தின் மசோதா பற்றி, கருணைக்கொலையின் மசோதா பற்றி ராஜேஷ் பாலாவால் சொற்பொழிவு நடாத்தப்படும். அதன் பின்பு பின்னோட்டம் 9 மணிக்கு தொடங்கி 9:30க்கு நிறைவு செய்ய உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் கோரிக்கை நிற்கின்றேன். இப்போது யோகா மாஸ்டரை தியானத்தை வழிநடத்தும்படி அன்பாக கேட்டுக்கொள்ளுகின்றோம். நன்றி தவ மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். இன்னும் சொற்ப வேளையில் தியானம் 30 நிமிடம் வரை நிகழ உள்ளது. இதில் பங்கு கொள்ள வந்தமைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்காக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தளம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்துக்கு முன் இடம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிடைப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறக்கூடியதாகும். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கழற்றி விடலாம். கை விரல்களை ஒன்றாக கோர்த்து கைகளை மடி மீது வைக்கவும். கதிரையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை இலேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு, பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம்.
முதல் 15 நிமிடங்களுக்கு ஒரு இசையின் பின்னணியில் தியானமும் அதன் பின்னர் மௌனத்துடன் தியானத்தையும் மேற்கொள்வோம். நன்றி. தியானம் முடிவடைய இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. மேற்கொண்டு இத்தலத்தை சமாதான மாசலிடம் கையளிக்கின்றேன். நன்றி. நன்றி ஜெகா. பிரபஞ்சத்தின் நல்லாசையுடன் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்வோம். நாம் நமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் விரிவடையும் ஆற்றல் உடையது. இத்தகைய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினருக்கும் எமது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகை செய்வோம். Thanks goes to Arundhati Master and Sri Kandaraja Master for this platform. Thanks goes to Bhavani Master for doing the recording. And thanks goes to Dr. Jagannathan for guiding the meditation. And thanks goes to the music by myself. Thank you. Okay. இப்போது எமது சிறந்த Flyers Sorry. Anandi Master. Flyers Anandi Baladasan Master. Sorry. தேங்க்யூ ஆனந்தி. Thank you, Anandi Master. இப்போது எமது சிறந்த சொற்பொழிவாளரை ஸ்ரீ கந்தராஜா மாஸ்டர் அவர்கள் அறிமுகம் செய்து வைப்பார். நன்றி. அதாவது இன்று பேச இருப்பவர் ராஜேஷ் பாலா அவர்கள். இவரை பற்றி அறிமுகம் தேவையில்லை. பல முறை எங்கள் தளத்தில் கலந்து பேசி இருக்கிறார். அது மாத்திரமில்லாமல் கருத்துக்களும் சொல்ல வந்திருக்கிறார். இவர் ஒரு 50 வருடங்களுக்கு மேலாக யூகேயில் இருக்கின்றார்கள். 22 தமிழ் புத்தகங்களையும் 2 நாவல்களையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அது மாத்திரமில்லாமல் இவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், அதாவது பலருக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர். பல ரிஃப்யூஜிஸ்களுக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறார். பல விதமான உதவிகளை செய்திருக்கிறார். மற்றும் பல அவார்ட்ஸ்கள் எல்லாம் எடுத்திருக்கிறார். இலங்கை சாகித்ய அகாடமி அவார்டு எல்லாம் எடுத்திருக்கிறார். ஸோ இவர் பெரிய பன்முகத்தன்மை கொண்டவர். இன்று நேரத்தை மெனக்கெடுத்தாமல் அவரை நாங்கள் இந்த தளத்தை கொடுத்து பேச விளையப்போம். இன்றைக்கு பேசுற விஷயம் கருணை கொலை பற்றி பேச வருகிறார். அதை பற்றி ஒரு பார்லிமெண்ட் ஒரு பில் ஒன்று வர இருக்கிறது. அதை பற்றி தான் பேச போகின்றார். எனவே நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. அவர்களுக்கு அருமையாக பேசுவார். உங்களுடைய பேச்சு கேட்க எல்லோரும் ஆவலாக இருக்கின்றோம். அன்மியூட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம் எல்லோருக்கும். நான் இன்று பேச இருக்கும் விடயம் மிகவும் சர்ச்சைக்குரிய விஷயம். ஆனால் எனக்கு இது மிகவும் முக்கியமான விஷயம். ஏனென்றால் நீங்கள் நிறைய மருத்துவ நிபுணர்கள் இந்த மேடையில் இருக்கிறீர்கள். பல ஆண்டு அனுபவங்கள் இருக்கிறீர்கள். அப்போ உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு பிரிட்டிஷ் மெடிக்கல் அசோசியேஷனும் நர்சிங் அசோசியேஷனும் நியூட்ரலாக இருக்கிறாங்க. ஆனால் பொதுமக்களின் கண்ணோட்டம் என்ன, அரசியல்வாதிகள்ன்ற கண்ணோட்டம் என்ன என்றது வித்தியாசம். இன்றைக்கு 1 மணி நேரத்துக்கு 2 மணி நேரத்துக்கு முதல் நான் பார்த்தேன், இந்த வேர்ல்ட் பாப்புலேஷன் 8 பில்லியன்.
அதுல இந்த அசிஸ்டட் டையிங் பில்க்கு சப்போர்ட் பண்றோம். அசிஸ்டட் டையிங் என்றால் இறக்க போறன்றதுக்கு உதவி செய்கிறது. அது அந்த சட்டம். அவைக்கு 300 மில்லியன் தான் இருக்கிறாங்க. 195 கண்ட்ரிஸ்ல 31 நாடுகள் தான் இப்படியான திட்டங்களுக்கு முன் வந்திருக்கின்றன. அத்தனை நாடுகளும் மேற்கத்திய நாடுகள், அதாவது அமெரிக்கா, யூரோப், அப்படி அதெல்லாம் விபரமா இதுல வரும். இதெல்லாம் நான் சொல்ல போறது அத்தனை அதுல எழுதியிருக்கிற அவ்வளவு கவர்மெண்ட் ரிப்போர்ட். ஐம் ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டிங் இன்டு தமிழ் எங்கட டிஸ்கஷனுக்கு செய்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பதற்கு மிகவும் நன்றி, ரியலி நன்றி. என்றால் some of you are very, very, very depth into the medical matter. For me, I'm a human rights campaigner. அந்த வியூல நான் பார்க்கிறேன். நன்றி. நான் ஆரம்பிக்கிறேன். காண இல்லை. Tara Master, you can share it now. Okay. What is a proposed law on assisted dying in England and Wales? அதாவது என்னத்தை ப்ரோபோஸ் பண்றாங்க, இந்த டெர்மினலி சுகம் இல்லாமல் இருக்கிறவைக்கு, பர்டிகுலர்லி கேன்சர் ஆக்களுக்கு அவை விரும்பினால் நாங்கள் எப்படி உதவி செய்யலாம் என்பதற்கு அது கட்டுமானங்கள் இருக்கின்றன, சட்டங்கள் இருக்கின்றன. அது எல்லாத்தையும் 2 பார்லிமெண்ட்டுக்குள்ள கொண்டு போகிறதுன்றது தான் இந்த பில் வருகிறது. அப்போ அந்த லோ அப்போ வரும் என்றால் இன்றைக்கு வராது. அதுக்கு எத்தனையோ ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கிலாந்துல. அதுக்குள்ளால போக வேணும். அப்போ நாங்கள் அன்றைக்கு வந்த பில் 29 நவம்பர் வந்த பில் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெர்மினலி இல்லால், டெர்மினலி அதாவது இனி ஆர்வம் தான் இருக்குன்னு சொல்றவே 18 வயதா இருக்கணும். இங்கிலாந்து இந்த சட்டம் இங்கிலாந்துக்கும் வேல்ஸுக்கும். என்னென்னா இங்கிலாந்துக்கு யூகே என்றால் இங்கிலாந்து வேல்ஸ் மட்டும் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த பில் இங்கிலாந்து வேல்ஸ் மட்டும்தான். அந்த ஆளுக்கு 18 வயதுக்கு மேல இருக்கணும், ஜிபி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அடுத்தது மென்டல் கெப்பாசிட்டி சரியா இருக்கணும், அதாவது கன்ஃபியூஷனுக்கு இல்லாத இருக்கணும். அடுத்தது அவருக்கு தான் என்ன செய்யறது இன்ஃபார்ம், ஒரு ஃப்ரீடமாக திங்க் பண்றதா இருக்கணும். அதாவது குடும்பத்தால பிரச்சனை, அதாவது கட்டாய ப்ரெஷர் கொடுக்கறெல்லாம் இருக்கணும். அடுத்தது அதுக்கு அரசாங்கம் சொல்லணும், அவரோட டாக்டர் சொல்லணும் 6 மந்த் தான் இருப்பாருன்னு சொல்லணும். அதுக்கு 2 டாக்டர்ஸ் போகணும் அது செய்யறதுக்கு, சைன் பண்றதுக்கு. அந்த independent doctors, they eligible with at least 7 days between the each assessment இருக்கணும். ஆனால் அதுவும் ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜ் அக்ரி பண்ணாமல் அக்ரி பண்ண வேணும். இதெல்லாம் இருக்குது. தென் அதுக்கு பிறகு பேஷண்ட் 14 நாள் காத்திருக்கணும், என்ன மாதிரி அதை ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு. அப்போ அதுக்கு பிறகு இந்த டாக்டர் would prepare the substance being used under patient in the patient's life. இதுல இந்த உதவி செய்ய அதுல 3 விதமான இது இருக்குது, அவைக்கு எப்படி உதவி செய்ய. இது முக்கியமா அசிஸ்டட் டையிங்ல டாக்டர்ஸ் இன்ஜெக்ட் பண்ற இல்ல, பேஷண்ட் தான் எடுக்கிறது இவை சொன்னா. அப்படி இல்லாம செய்தால், ஆக்களை போஸ்ட் பண்ணி செய்தால் அவைக்கு 14 வருஷம் சிறை தண்டனை இருக்குது. என்னென்று இந்த எம்பியை ஓட் பண்ணாங்க என்றால், இட்ஸ் அ ஹிஸ்டாரிக்கல் ஓட். 330 எம்பி ஓட் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு நாங்கள் சம்மதிக்கப்படும் என்று. 275 அகேன்ஸ்டா இருக்கிறாங்க. அப்போ அன்றைக்கு நான் முழுக்க இருந்து பார்த்தேன்னா 5 மணி தேயாலம் பர்சனல் இஷ்யூ சொல்றாங்க, மற்றவைக்கு தெரிஞ்சது சொல்றாங்க, எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வராங்க. ஆனாலும் இட்ஸ் கோயிங் ஃபாஸ்ட் anyway.
இப்படியெல்லாம் செய்து அது பின்னேறம் தான் ஒரு இரவுல தான் அது அக்ரி பண்ணப்பட்டது. பிரைம் மினிஸ்டர் எகெயின்ஸ்டா இருந்தவர், எங்களின் சான்சலர் ரேச்சல் ரீவ் எகெயின்ஸ்டா இருந்தவர். ஆனால் டெப்யூட்டி பிரைம் மினிஸ்டர் ஏஞ்சலா ரெய்னர், ஃபாரின் செக்ரட்டரி டேவிட் லாமி, ஹெல்த் செக்ரட்டரி வாஸ் ஸ்டியரிங் அண்ட் ஜஸ்டிஸ் செக்ரட்டரி ஜம்போனா மஹமூட் எல்லாரும் எகெயின்ஸ்டா இருந்தாங்க. அடுத்தது கன்சர்வேட்டிவ் பார்ட்டியில் ரிஷி சுனாக் அண்ட் ஒலிவர் டவுடன் அண்ட் former பிரைம் மினிஸ்டர்ஸ் அவையெல்லாம் இந்த former என்றால் போரிஸ் ஜான்சன் எல்லாம் எதிராக இருந்தாங்க. கேமரன் ஓகே பண்ணார். அப்போ இதுல இது இன்றைக்கு முதல் வரை இல்லை, இது 15ஆம் ஆண்டு வந்தது. எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அது மிக 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 மக்கள் அந்தரப்பட்டாங்க அந்த காலத்துல. 15ஆம் ஆண்டு வரை எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் ஐ டோன்ட் நோ இஸ் எனிதிங் டு டு வித் கோவிட். இந்த முறை இது இவ்வளவுக்கு சப்போர்ட் பண்ணப்படுறதுக்கு மக்கள் நிறைய துன்பங்களை பார்த்திருப்பாங்களா, அல்லது இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழத்தான் வேணுமன்றத ஃபினிஷ் மை லைஃப் நினைச்சாங்களா என்ன தெரியாது. ஆனால் 9 வருஷங்கள் நடந்த மாற்றம் தான் இது. என்னன்னா 15ஆம் ஆண்டு 330 பேர் எதிராக ஓட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு எதிராக இருந்தாங்க. இது எப்ப லோவா வரும் என்றால், இது அமல் நடத்தப்படும் என்றால், இன்றைக்கு வரையில் எந்த பில்லும் பார்லிமெண்ட்டுக்கு போற பில்லும் ஓகேன்னு சொன்னோடனே போற இல்லை. அது உடனடியாக வேறு ஸ்டெப்ஸ் இருக்கு அதுல. அதுல இதுல அதாவது எம்பிகளோட கதை, எம்பிகள் வந்து லோட்ஸ்கிட்ட போகும், பிரபுக்கள் சபைக்கு போகும். பிரபுக்கள் சபைக்கு போய் அங்க அவைக்கு விருப்பம் இல்லை என்றால் அது எத்தனை மாதங்களோ வருஷங்களோ சில படுறது, அதுக்கு பிறகு திருப்பி வரும். அது இந்த நேரம் மக்களின் பத்திரிகைகள் அதுகள் எல்லாம் பெரிய போராட்டங்கள் அதுகளெல்லாம் நடத்துறதுக்கு சில விஷயங்களுக்கு அப்படியெல்லாம் நடந்து எடுக்கிறதுக்கு 2 years கிட்ட வரும் வந்து. அதுக்கு பிறகுதான் இது அமலா வரும். அப்ப இதுக்குள்ள நான் இது ஏன் போடுறேன் என்றால், இப்ப கேன்சர்ன்றதுக்கு தான் முக்கியம். கேன்சர் முடியாது என்றால், அந்த பேஷண்ட் வேண்டாம் என்றால் நாங்கள் உதவி செய்ய வேண்டும். லாஸ்ட் இயர் எங்களின் ஏரியா மெடிக்கல் பப்ளிக் ஹெல்த் கான்ஃபரன்ஸுக்கு ஆஸ் அ மெம்பர் ஆஃப் மை ஓல் பீப்புள் ஃபோரம் மேனேஜ்மெண்ட் கமிட்டி மெம்பர் என்றால் நாங்கள் இப்படியான கூட்டங்கள் ஒரு மாதத்துக்கு எத்தனை மீட்டிங் போகணும். அதில் போனால் எங்களுடைய ஏரியாவில் த ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் த டெத், இப்போ காரணங்கள் இருக்க கொரோனரி ஹார்ட் டிசீஸ், டயபெட்டிஸ் அப்படி இருக்கு. ஆனால் எங்களுடைய ஏரியாவில் த ஹை நம்பர் கேன்சரால் செத்துருக்குறாங்க. அப்போ நாங்கிட்ட என்ன காரணம் உண்டு அப்படின்னு சொல்லிச்சுன்னா, பிளண்டிய காரணம் சொல்லி. அப்போ எங்களுக்கு தெரியும் தான் என்வாயர்மெண்ட் சேஞ்சஸ், அந்த டே வே ஆஃப் லைஃப், அந்த எக்கனாமிக்கல் சேஞ்சஸ் எல்லாம் வரைக்கு லைஃப் ஸ்டைல் மாறும். அப்போ பெரிய கேன்சருக்கு எத்தனையோ காரணம் இருக்குன்றிருக்கு. ஆனால் அப்படி எங்கட பரோ மிக மிக வறுமையான பரோஸ்ல உண்டு. அப்ப இந்த ஏரியா என்றால் அப்ப எவ்வளவோ விதமாக இந்த கேன்சர் தாக்கப்பட போகுது. அப்ப இந்த பில் கொண்டு வர்றதுக்கும் கோவிட் வந்ததுக்கும் எக்கனாமிக்கல் சேஞ்சஸுக்கும் எதுவும் காரணமான்றது என்னுடைய கேள்வி. அவை வரும் சொல்ல இது என்னுடைய கேள்வி. இன்னைக்கு 2022 577,160 டெத் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கு இங்கிலாந்து வேல்ஸ்ல. அதுல 23ல 0.7 கூடி இருக்குது. ஏனென்றால் அந்த 5 years ஆவரேஜ் பார்க்க அது வித்தியாசம் தெரியுது. இந்த லீடிங் கோஸ் ஆஃப் டெத் இன் இங்கிலாந்து வேல்ஸ் அப்ப பார்க்கணும் 23ல dementia and Alzheimer's diseases with 66,876 death. அதாவது முழு மரணங்களையும் 11.5 death அதில் வருகிறது. அப்போ இந்த ஃபாலோவிங் அதுக்கு பிறகு பார்த்தால் மிச்ச டெத் எல்லாம் கம்பேர்ட் டு 22ல 11% இருந்தது. Following dementia, Alzheimer's diseases, remaining leading causes of death in England and Wales.
ischemic heart disease, chronic lower respiratory disease, அது 77.7, and cerebrovascular diseases, malignant neoplasm or trachea, bronchial, and lung cancers. அது 4.8%. அதாவது மூச்சுக்குழாய் மற்றும் நுரையீரல் அதுகளில் வர்றது. இன்ஃப்ளூயன்சா நிமோனியா அதுகள் 4.2%. அப்போ கீ ஃபேக்டர் ஆஃப் கேன்சர் பார்த்தால் in England 2021 there were 346,217 new cancer diagnosed in 2022. On average, 948 a day, which is 16,550 more than 2021. அப்ப இந்த காலகட்டம் கொரோனா முடிஞ்ச காலகட்டம். Excluding the cell carcinoma and cutaneous squamous cell carcinoma, half of all registered cancer diagnosed, 50%, 51% continue to be found in the 4 most common main cancer groups: prostate cancer, breast cancer, lung cancer, bowel cancer. These are the main cancers in England at the moment. Prostate cancer was the most commonly diagnosed in cancer in 2022, which is 54,732 people diagnosed, which is 11,354 more than 21. அப்போ இந்த டெர்மினல் கேன்சர் ஆறாருக்கு வேணுமென்று நாங்கள் ரஃபா பார்க்கலாம். இப்போ எங்களோட கிங் கூட ப்ரோஸ்டேட் கேன்சர்லாம் சொல்லப்படுது. நாங்கள் இங்கிலாந்து வேல்ஸ் என்றா இதில் ஸ்கொட்லாண்டை நாங்கள் இதில் எடுத்திருக்கிறோம். ஏனென்றால் எங்களோட தமிழாக்கள் இங்கிலாந்து வேல்ஸ் ஸ்கொட்லாந்து என்று மட்டுமில்லை யூரோப்பிய நாடுகளிலேயும் இருக்கணும். இந்த 31 நாடுகளிலேயும் எங்களாக்கள் கட்டாயம் இருக்கணும். ஏனென்றால் இந்த அசைலம் தேடி வரைக்கும் the high number of people வந்தது இங்கிலாந்துக்கு. Next high number of people went to Europe because I was நான் தான் அந்த தமிழ் ரெஃப்யூஜி ஆக்ஷன் 3 ஆர்கனைசேஷனுக்கும் தலைவியாக இருந்தேன். அப்போ அடிக்கடி யூரோப்புக்கு போனேன். அப்போ இங்கிலீஷ் அடிக்கிறட்டாக்கள் இங்கே வந்தவே, கன்னடாவுக்கு கணிசமானாக்கள் போனவே, ஆஸ்திரேலியாவுக்கு போனவே. ஆனால் யூரோப்புக்கு கூட வந்தவே ஒரு காரணம் ஏனென்றால் அவங்க வெரி ஜெனரஸ். யூரோப்பியன்ஸ் ஆர் வெரி ஜெனரஸ், பர்டிகுலர்லி ஜெர்மனி. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்ட நாங்கள் டியூரிங் த செகண்ட் வேர்ல்ட் வார். அதோடு அவங்களுக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. அடுத்தது இன்னும் ஒன்று யூரோப்பில் என்னுடைய அனுபவம் வந்த நாளில் இவ்வளோ மோசமாக நடத்தினவங்க. ஏனென்றால் வருத்தம் கொண்டு வருவாங்க. அதெல்லாம் நாங்கள் எனக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நான் போயிருக்கேன். ஆனால் அதுக்கு பிறகு வெல்கமிங் த தமிழ் ரெஃப்யூஜிஸ் என்ற மாதிரி வந்தது. பிகாஸ் தே ஹார்ட் ஒர்க்கிங் என்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டது. இன்றைக்கும் அது இங்கிலாண்டில் வெல் ரெஸ்பெக்டட் கம்யூனிட்டியிலே ஒன்று ஸ்ரீலங்கன் கம்யூனிட்டி என்று தெரியும் உங்களுக்கு. ஏனென்றால் டோனி புலியாரெல்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். ஸோ அந்த ரெஃப்யூஜிகள் வந்த காலத்தில் அந்த சட்டங்களும் இந்த சட்டங்களும் வித்தியாசம். அப்போ இன்றைக்கு ஸ்கொட்லாண்டு இருக்கிற எங்களோட தமிழாக்கள் அங்கே எப்படி இருக்குமென்று சொன்னால் செப்பரேட் பில், செப்பரேட் டிஸ்கஷன் நடக்கும். அப்போ மெம்பர் ஆஃப் ஸ்காட்டிஷ் பார்லிமெண்ட் தே கேன் பி அவைக்கு அங்கே எப்படி இருக்கணும்னா பிரசிடென்ட் இருக்கு. அங்கே 12 மாதம் இருந்திருக்கணும். அவையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஸ்காட்லாண்டில். டெர்மினல் இல்லை இருந்திருக்கணும். கிட்டத்தட்ட இங்கிலாந்து மாதிரி தான். அண்ட் ஆல்சோ மென்டல் கெப்பாசிட்டி அடிக்கேட்டாக இருக்கணும். அப்போ தான் அவை சைன் பண்ணலாம். நான் சாக போகிறேன். The bill being considered by the health committee ahead of the initial vote by member of Scottish Parliament expected in 2025. அப்போ அங்கே தமிழாக்கள் யாரும் இருந்து நான் சாக போனால் அங்கே சாகையில்லாது. இப்போ 2020 வரைக்கும் இருக்கணும். அப்போ நொதர்ன் ஐலாண்ட் வித்தியாசம். அப்போ அதால் நாங்கள் அதை பற்றி இங்கே கணக்கு போட இல்லை வாங்க. However, Mr. MacArthur said he was confident that UK and Scottish governments could find the solution if member of
Scottish Parliament backed this list, the bill. Who opposed in the dying bill? ஏனென்றால் மக்கள் ரெண்டா பிரிஞ்சிருக்கிறாங்க. மக்கள் செய்த போராட்டத்தால் இது வந்தது சட்டத்துக்கு. பர்டிகுலர்லி உங்களுக்கு தெரியும், எஸ்டர் பிரான்சன் தான் ஆரம்பிச்சது சில மாதங்களுக்கு முன்னால். ஆனால் ஒப்போஸ் பண்றதுக்கும் நிறைய prominent people இருந்திருக்கிறாங்க. முக்கியமாக opponents want the people could be put under pressure to end their lives and want improvement of palliative care instead of. இதுதான் என்னுடைய நிலை. நான் என்னுடைய நிலையை இந்த பேச்சில் சொல்லக்கூடாது. ஏன்னா palliative care இருந்தால் மக்கள் இந்த நிலைக்கு வர மாட்டாங்க என்ற ஃபீலிங் தான் நிறைய பேருக்கு இருக்கு. ordinary people இருக்கிறது. லாஸ்ட் ஸ்டேஜில் வர கேர் எங்களில் அறிக்கட்டா இருந்தால் நான் எனக்கே இந்த வாழ்க்கை என்ற நிலைமை வர மகளது. அங்கே அருமையாக பார்ப்பாங்க அவங்க. அருமையான ரியலி பியூட்டிஃபுல் சர்வீஸ் இந்த palliative care. அது நல்லா இருக்காட்டா தான் இப்படி ஒரு நிலைமை வரலாம். அதுக்காக palliative care நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இந்த Paralympian and the Household crossbench baroness Grey Thompson is a vocal critic. பிகாஸ் உங்களுக்கு தெரியும், அவ கரையிலே இருக்கிறவ, வேற ஒன்றும் செய்யலாத, அதிலே இருந்த Paralympic வின் பண்ணியிருக்கிறா. She is campaigning for not for support the bill. She told the BBC she is worried about the impact on vulnerable people, on disabled people. அந்த கட்டாய கட்டுப்பாட்டுக்குள்ளால குடும்பங்களால ஃப்ரெண்ட்ஸால அதுகள் நிர்பந்தத்துக்கு உண்டான நிலை வந்தால் அடுத்தது ability or doctors to make a 6-month diagnosis. இதெல்லாம் அந்த 6-month diagnosis என்றால் இப்ப 6 மாதம் தான் இருப்பா என்றால் 6 மாதத்துக்கு மேல இருந்தா என்ன செய்யறது? எக்ஸாக்ட்லி how do you know ஜனவரியில எனக்கு சுகம் இல்லையாண்டா ஜூன் மாதம் செத்து போவேன்னு தெரியும். டேட் கொடுத்தவரா கடவுள்? எனிவே that's my way of speaking. அதைத்தான் அவன் சொல்றா, how do you know 6 months எடுக்கிறேன். So Lady Grey Thompson is a long-standing critic of legislation of assisted dying, actor and disability right activist Liz Carr, who has made a BBC program. She also opposes the law. Some of us have very real fears based on our life's experience and based on what happened to other countries where it is legal. In other countries, நான் நிறைய சொல்ல இல்லை, நீங்கள் தயவு செய்தல இன்ட்ரெஸ்ட் ஆனாக்கள் ஹாலண்ட் எடுத்து பாருங்க, அங்க என்ன நடக்குதுன்னு. எங்களோட நாட்டோட கம்பேர் பண்ணிக்க we are so careful about this subject, really careful. ஆனால் சில நாடுகள் ஹாலண்டான் ஆரம்பிச்சது, யூரோப்பியன் கண்ட்ரிகள்ல அசிஸ்டட் டையிங் ஓகே பண்ணது ஹாலண்டான் முதல். ஆனால் இன்றைக்கு என்ன மாதிரி போயிருக்குன்றது நீங்க பார்த்தா தெரியும். Anyway, she said, I might be dead before the decision is made. Terminally ill people on assisted dying, and that's mean in 2 years' time, the bill marum. Who wants a law on assisted dying to change? And the MP, our backbench MP, Leve MP, Kim Leadbetter, அவர் தான் இதை கொண்டு வந்தவர். அவ கொண்டு வந்தது ஏனென்றால் some people have horrible, harrowing death. However, good their end of life or palliative care is. Palliative care இல்லை என்றால், அந்த இடம் இல்லை என்றால், இதுக்குத்தான் போகணும் என்றால் palliative care அதை கொண்டு வரணும். எனிவே, அவதான் இந்த பில்லை கொண்டு வந்து இன்றைக்கு அவ வென்றிருக்கிறா. ஆனால் இந்த பில் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வெரி ஸ்ட்ரிக்ட் சேஃப்கார்ட் அது இருக்கும் என்றது எனக்கு தெரியும். எங்கள சும்மா பாஸ் பண்றே இல்லை என்றால், முக்கியமாக மற்ற நாடுகள் இல்லாத எங்களை கொண்டிருக்கு பிரபுக்கள் சபை, மற்ற நாளில் செனட் சபை என்றெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த பிரபுக்கள் சபை பெரும்பாலும் பலகவனமாக ஒவ்வொரு இஷ்யூவையும் கொண்டு போய் வைக்க கவனிக்கிறவே.
அதை நாங்கள் இந்த தமிழ் ரெஃப்யூஜிஸ் எல்லாம் பார்த்துருக்கிறோம். எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணவே அந்த காலத்தில். And the Dignity in campaign group said, will provide the most detailed, robust proposal என்று சொல்றாங்க. I don't know, இதுவரைக்கும் வந்திருக்க எனக்கு தெரியாது. ஆனால் சொல்லினோம் அந்த right to die people இப்ப இருக்கிற சட்டமே இனஃப் என்று சொல்லினோம். அவ முக்கியமாக எஸ்தர் ரன்சனாக்கள் எல்லாம் she's a cancer patient. She is campaigning for this, and she already going to Dignitas. Dignitas is, my friend was going to go because about 20 years ago, my friend was telling me, I'm going to go to Switzerland. I pay the money. So I'm going to take my family. I'm going to do whatever I can in front of my family. I'll die. Now she's not going because they put us so expensive not to go. 20 years ago, it's about 5,000, I think. Now I don't know how much. So Dignitas 1942 இருந்து வேலை செய்யுது. எங்கடாக்கு போக தொடங்குனது I think 1998 இருந்து நினைக்கிறேன், யூகேல இருந்து. அப்போ அந்த மாதிரிக்கெல்லாம் இங்கிலாந்துல இல்லை. இங்கிலாந்துல வர்ற இந்த assisted dying bill is very carefully going to be analyzed and discussed and put into people's point of view a lot. What does assisted dying, assisted suicide and euthanasia? அதான் இது 3 விதமாக இருக்குது. அதாவது assisted dying generally referred to the person who is terminally ill receiving lethal drugs from the medical practitioner, which they administer. ஆவேதான் அடிப்படை வரை டாக்டர் கொடுக்குறோம். Assisted suicide, அதாவது உதவி தற்கொலைக்கு உதவி செய்கிறது, is internationally helping people, intentionally helping people, other person in their life. They could provide lethal medication or helping them to travel to another country to die. Euthanasia is the one, the Karunekkole. It's an act of deliberately ending a person's life to relieve suffering in which a lethal drug administered by the physician. Patient may not be terminally ill. It is euthanasia. There are 2 types: voluntary euthanasia, where a patient consent, and non-voluntary, where they cannot because, for example, they are in coma. Whereas euthanasia, assisted dying is legal around the world. The Dignity of Dying campaign group says more than 200 million people around the world have legal access to assisted dying. Switzerland has allowed assisted suicide since 1942. It is Dignitas facility, which is accept foreign patients as well as Swiss nationals between 1998 and 2023. It helped 571 Britain to die. Assisted suicide is also legal in Austria. In the US, 11 states assisted suicide support பண்ணுது. Canada, where it's called medical assistant is dying, it can provide by a doctor or nurse practitioner, either in person or through the prescription of drugs for self-administration. It's also legal in Spain and Colombia, both of which also permit assisted suicide. Assisted dying is legal in some parts of Australia, but the law difference across the states because we have very large number of town people there, also in New Zealand. End-of-Life Choice Act legalizes assisted dying and allows adults in their final months of life to request assistance from medical professionals. 3 countries have laws that allow people who are not terminally ill to receive assistance to die: Netherlands, Belgium, and Luxembourg.
you can go and see it. Detail, terrible. Anyway, how does assisted dying work in other countries? The US. Across the US, assisted dying, which some critics prefer to call assisted suicide, is legal in 10 states as well as Washington. அப்படி 10 ஸ்டேட்ஸ்ல இருக்குது. நான் நேரத்தை கருதியாக கொண்டு போறேன். Assisted dying open to terminally mentally competent adults expected to die within 6 months and must be signed off by the 2 doctors since 1997. 4,274 people have received a prescription for a lethal dose of medication, with 2,847 deaths. That's 67%. 2/3 of patients in the states who asked for help to die last year had cancer. Around 1 in 10 had a neurological condition and about the same proportion on heart disease. Of the 367 patients who took the lethal dose of medication last year, the vast majority had complaint and loss of autonomy was the key concern for them. Terminally ill, loss of dignity, losing control of body function, concern about being burdened to the family, inadequate pain control, financial implication, அந்த காரணங்கள் சொன்னாங்க. அதுதான் அவை terminally இல்லாம சத்தது காரணம். Canada is the country often cited by opponents as assisted dying as an example of the so-called slippery slope, a place where assisted dying has been extended and made available to more people since it was first brought in. Medical assistant in dying was introduced in 2016 in Canada, initially just for terminally ill. This was amended in 2021 and extended to experiencing unbearable suffering from the irreversible illness or disability. அது அப்ப terminally இருக்க தேவையில்லை வந்திருக்குது. Four in 100 deaths in Canada are now medically assisted compared to 1 in 100 in Oregon. அப்ப என்ன மாதிரி இந்த இதெல்லாம் மாற்றம் அடையுதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த டீட்டெயிலா சொல்றாங்க வேறு வேறு கண்ட்ரி எல்லாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் நான் முடிக்கிறேன். There are lots of detail if you want to read. These are the main factor of assisted dying. So thank you for listening. I'm not an expert in anything, but my human rights campaign issue is to deal with it. Thank you. 9 மணிக்கு முடிச்சிட்டேன். ஐயா டைமுக்கு முடிச்சீங்க. நல்லதொரு எனக்கும் விருப்பமான சப்ஜெக்டை கொண்டு வந்தீங்க. இது சிறப்பான பேச்சை பாராட்டி 30 கைத்தட்டுக்கள். முதலாவதாக வருகின்றார் எங்கள் நர்ராசர் யுகநாதன். முதல்ல ராஜேஷ் மாஸ்டர் பாலா மாஸ்டருக்கு நன்றியும் பாராட்டும். என்ன இது ஒரு சென்சிட்டிவ், நீங்களே சொன்ன மாதிரி சென்சிட்டிவ்க்கு என்ன தமிழ் யோசிச்சேன். இன்றைக்கு தான் அது கொஞ்சம் கிளறி தெளிவு வந்தது. உணர்வை கிளறும், உணர்ச்சி கிளர்ச்சி என்று சொல்லலாம். நீங்க சொன்னீங்க மேற்கத்திய நாடுகள்ல தான் இருக்குன்னு சொல்லி. இஸ் இட் பிகாஸ் தே ஆர் ரிச்? மேற்கத்திய நாடு தான் வெல்ஃபேர் சொசைட்டியாம் இருக்கின்றது. அதே சமயம் இதே மேற்கத்திய நாடுகள் தான் அனிமல்ஸுக்கே RSPCA என்று சொல்லி அனிமல்ஸையும் கஷ்டப்பட விடுறார்கள். எங்களோட ஊர்ல எல்லாம் கஷ்டப்பட விடுகிறார்கள். மற்றது இதுல இருக்கான விஷயங்கள், இந்த டாக்டர்ஸ் கையிலேயும் கொடுப்பான் ஆக்ட் ஆஃப் காட் என்று சொல்லுகிறார்கள்.
ம். ஆனால் டாக்டர்ஸே மிஸ்பிஹேவ் பண்ணுகிறார்கள். they are not looking out the patients properly. என்ன சொல்றது, பாலியல் வன்முறைக்கு எல்லாம் செய்கிறார்கள். ஸோ டாக்டர்ஸே என்ன சொல்றது, they are not practicing efficiently. அதே சமயம் டாக்டர்ஸ் மட்டும் இல்லை, இந்த சோஷியல் கேர் நான் இந்த பேஜில் சொன்னேன், இப்போ ஒரு டெப்ரிவேஷன் ஆஃப் லிபர்ட்டி சேஃப்கார்டுன்னு கொண்டு இருக்கிறார்கள். அது வரைக்கும் பீப்புள் ரெசிடென்ஷியல் ஹோம்ஸ் எல்லாம் இல் ட்ரீட்மெண்ட் நடக்கின்றது. ஸோ டாக்டர்ஸ் மட்டும் பிள்ளையன் இல்லை. ஆனா இதுல 2 விஷயம் இந்த பார்லிமெண்ட்ல டிஸ்கஸ் பண்றார்கள். முதலாவது வந்து இப்ப பேஷண்ட் சொன்னார் என்றால், ஐ ஆம் ஃபீலிங் பேரமா இருக்கிறேன், பேர்டன் டு NHS, பேர்டன் டு ஃபேமிலி என்று சொன்னால், அல்லது வறுமை என்று சொன்னால், இவ அசஸ் பண்ற டாக்டர்ஸ் அதெல்லாம் அசஸ் பண்ணி, if they consider this kind of guilt feeling excessive, they have to be considered they are mentally not right. So they must be referred to counseling. கவுன்சிலிங்கும் ஃபெயில் பண்ணலாம், அதுக்கு வேற காரணம் இருக்கின்றது. மற்றது இந்த மாதிரியான கேசஸ் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். some people who are in a terminally dying stage, they refuse to eat. அது என்னன்னு சொல்றது, they may only survive on water. சாப்பாடு கொண்டு தான் தள்ளி விடுவின. அப்ப அதை சொல்றது passive suicide. ஸோ இது ஏற்கனவே நடந்து கொண்டு இருக்கின்றது. மற்றது palliative care is a good point. Palliative care is excellent. People may not choose என்று சொல்லி, it may not be JFK wife ஜாக்லின் கென்னடி palliative care டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டை போய் சேர்த்தா. மைக்கேல் ஜாக்சனுக்கு டெர்மினலி இல்லை, அவரும் டூ மச் டோஸ் டாக்டருக்கு கொடுக்க சொல்லி தான் எடுக்க வேண்டும். ஸோ அது ஒரு கேள்விக்குறி. மற்றது இந்த மற்ற நாடுகளுக்கு வந்து ஃபேமிலி எஸ்கார்ட் பண்ணிடலான்னு தான் நான் அறிஞ்சேன். இஃப் யூ ஹேவ் டு கோ, யூ ஹேவ் டு கோ ஆன் யுவர் ஓன் என்று அவர்கள் எஸ்கார்ட் பண்ணா அவைக்கும் they are going to carry the blame என்று எனக்கு படுகின்றது. இன்னொரு விஷயம் வந்து ஏற்கனவே நான் அன்றைக்கு சொன்ன நடந்து கொண்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், ஸ்விட்சிங் ஆஃப் த லைஃப் சப்போர்ட் மெஷின் என்று எனக்கே அது சரியா புரிய இல்லை. அந்த பேச்சு நான் பேசிக்கல, என்னுடைய ஐ கிளாரிஃபைட் வித் சம் பீப்புள். ஸ்விட்சிங் ஆஃப், நான் நினைச்சேன் ஸ்விட்சிங் ஆஃப் லைஃப் சப்போர்ட்ன்றது போய் அந்த பீப்புளை ரிஃப்ரெஷ் இல்லையா. they are being assessed by a specially designated people by GMC. 2 பேர் பார்க்கணுமா, அது ஒரு சீரீஸ் ஆஃப் டெஸ்ட் செய்த பிறகுதான் நாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி தான் அதான் இந்த ஒன் ஆஃப் த குட் திங்ஸ் இன் பிரிட்டன் இஸ் தே டூ எவ்ரிதிங் வெரி வெல். ஸோ அது நான் இப்போ தான் அறிஞ்சினான். பட் ஸ்லிப்பரி சோட் என்று சொல்லி ஸ்லிப்பரி சோட் இப்போ ஸ்லோப் டாக்டர்ஸ்ல இருக்கிறார்கள். எத்தனை பேர் தெரிஞ்ச இடத்துல தே ஆர் லேசி, பேஷண்ட்டை மட்டும் எக்ஸாம் பண்றே இல்லை, NAD எழுதுவார்கள். அப்போ ஒரு நாள் சொன்னேன், டோன்ட் ரைட் NAD நாட் ஆக்சுவலி டன் அப்படி எடுக்கலாம். நோ அப்நார்மலி ரிஜெக்ட் எழுதுறது lot of people don't even properly examine. அன்றையிலேருந்து நான் NAD என்றதை நிப்பாட்டி விட்டுட்டேன். I had to write it in a very polite, different way. அதோட அதான் ப்ரோ ப்ராக்டிஸ் நடக்கின்றது, அதையும் சொல்லி நிறுத்துகின்றேன். நான் நல்ல ஒரு டாபிக் நீங்கள் அதை எடுத்துக்கொண்டதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா இதை லேசில் எல்லாரும் கதைக்கு யோசிக்க மாட்டோம். தேங்க்யூ வெரி மச். நன்றி டாக்டர் ஜெகநாத் மாஸ்டர். மைதிலி மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம் ராஜேஸ்வரி பாலா மாஸ்டர். நல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்கை நீங்கள் அந்த தளத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி யூ ஆர் நாட் ஆர்கிங் ஃபார் எனி சைட், ஆனால் யூ ஜஸ்ட் வாண்ட் டு பிரிங் இட் டு த ஃப்ளோ ஃபார் பீப்புள் டு பி அவேர் ஆஃப்ங்கிற மாதிரி கொண்டு வந்தீங்க. ஏன்னா இது ஒரு சென்சிட்டிவ் சப்ஜெக்ட் தான். ஏன்னா இது எது சரி எது பிழைன்னு சொல்கிற அளவுக்கு நமக்கு எக்ஸ்பீரியன்ஸோ எதுவும் இல்லை. ஆனால் அந்தந்த நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுற மாதிரி இருக்கிறதுங்கிறதுனால தான் மக்கள் அதை டிமாண்ட் பண்ணதுனால இதை கொண்டு வந்தது பார்த்துருக்குறாங்கிறது ஒரு விதத்தில் பார்க்குறேன் நான். ஆனால் என்னுடைய பர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு எடுத்துட்டோம்னா, திஸ் கேன் புட் ப்ரெஷர் ஆன் த டையிங். ஏன்னா பாலியேட்டிவ் கேரை இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் அதை கொண்டு வரலாங்கிற மாதிரி. ஆனா இன்னொரு சைடு த ஆர்குமெண்ட் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு லா வர்றப்போ திஸ் வில் ஃபோர்ஸ் த கவர்மெண்ட் இன்டு ப்ரொவைடிங் பெட்டர் பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப லார்ட்ஸ்ல எல்லாம் போய் இது டிபேட் பண்ணி வர்றப்போ there are going to be a lot of series of amendments to this law. நிறைய அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் வர்றப்போ இட் மைட் ஆக்சுவலி பி அன் இம்ப்ரூவ்டு வெர்ஷன் ஆஃப் எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணக்கூடியதா வரலாம் அப்படின்னு. என்னன்னா பாலியேட்டிவ் கேர் நல்லா இருந்ததுன்னா ஏன் மக்கள் முடிச்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தோன்றது. ஆனால் அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் அந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் கூட இருக்குங்கிறது ஒரு விதத்துல எடுத்துக்கலாம். என்னன்னா கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட் இன் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ். ஏன்னா ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ் அந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ஃபேமிலி இஸ் எக்ஸ்பெக்டட் டு லுக் ஆஃப்டர் த
family members-ங்கிறதுனால there is a financial implication-ங்கிறதுனால people will be easily manipulated. அத வந்து manipulate பண்ணி அவங்க psychologically I am okayங்கன்னு சொல்லலாம். How can a psychiatrist even certify if the person is really making a decision out of guilt or not? If they say the right thing, அவங்க வந்து அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால அந்த இதனால வந்து தேங்க்ஃபுல்லி ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த மாதிரி லா கொண்டு வரலாட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அங்க வந்து சும்மா இருக்கிறப்பவே பெருசுகள் ஏன் இருக்கிறாங்க போனா போட்டுமே நினைக்கிற மாதிரி நாடுகள்ல அது வராம இருந்து ஒரு விதம். ஆனா இந்த கண்ட்ரில மேபி சொசைட்டி யங் ஓல்டர் பீப்புள் ஆர் நாட் ரிலையிங் ஆன் தேர் ஃபேமிலி மெம்பர்ஸ்ங்கிறதுனால டிஃப்ரெண்டா எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். ஸ்பிரிச்சுவல் மன்னிக்க வேண்டும். ஒரே ஒரு 2 பாயிண்ட் சொல்லிடுறேன். ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் பாக்குறப்போ இது வேண்டான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா வந்து நம்ம அந்த தியானத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். நம்ம ஒரு பிறவி எடுத்து வந்திருக்கிறோம்னா அந்த பிறவியில வரக்கூடிய என்ன கஷ்டமோ நஷ்டமோ அதை வந்து ஃபுல் மனத்தோட ஏற்றுக்கொள்ள வேண்டும், அக்செப்டன்ஸ். ஏன்னா இது ஒரு லெசன், இது ஒரு பாடம், எக்ஸ்பீரியன்ஸுக்கு வந்திருக்கோங்கிறப்போ அதை நம்ம ஷார்ட் கட் பண்ணி போயிட்டோம்னா அடுத்த பிறவிலும் இதே மாதிரி தான் வரப்போறது. அந்த இன்னொரு இது என்னன்னா, ராபர்ட் எட்வர்ட் கிராண்ட் கூட அதனுடைய ஸ்பீச்ல பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காருன்னா, அண்ட் பஷார் டாரல் லங்கா பஷார் என்ன சொல்றாருன்னா, ஒவ்வொரு ஜீவனும் இந்த உலகத்துல இருக்கிறது ஒவ்வொரு க்ஷணமும் they make a difference. நமக்கு தெரியும், நம்ம யோசிப்போம் நம்ம பிரயோசனம் இல்ல, நம்மளால என்ன பிரயோசனம் நினைக்கலாம். ஆனா இந்த பூமியில வந்து நம்மளுடைய தேவை இருக்கிறது மட்டும்தான் நம்ம இருப்போம். நம்மளுடைய தேவை இந்த பூமியில தேவை இல்லைன்னு சொன்னா ஒரு க்ஷணம் கூட இருக்க மாட்டோம், போயிருவோம்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம இங்க இப்படி யாராவது ஒருத்தர் அப்படி வந்து சஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்களா, அவங்களோட கர்மாவை தீர்க்கதான் இருக்கும், அவங்களோட சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சில எக்ஸ்பீரியன்ஸோ கர்மாவோ கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கு. எல்லாரும் ஒவ்வொருத்தர் பின்னி படைஞ்சிருக்கிறாங்கிற அந்த தத்துவத்தை நம்ம எல்லாம் படிச்சு கொண்டு வர்றதுனால ஸ்பிரிச்சுவல் பேசிஸ்ல ஐ திங்க் இட் இஸ் த ராங். இந்த லா ஆகிறது பிழை இந்த மாதிரி எனக்கு தோன்றது. அட்லீஸ்ட் ஐ டோன்ட் அக்ரி வித் இட். நான் ராஜேஸ்வரி பாலா மாஸ்டர், நீங்க வந்து நல்ல ஒரு டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க. மிக்க நன்றி அம்மா. தேங்க்யூ. நன்றி மைதிலி மாஸ்டர். டாக்டர் நவரத்னம் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். ராஜேஷ், இன்றைக்கு இந்த டாபிக் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய என்று உண்மைதான். 2-3 கருத்துக்கள் நான் கூறுகின்றேன். ஒன்று, மைதிலி சொன்ன மாதிரி நாம் எல்லோரும் ஒரு பிறவி எடுத்து அனுபவிக்கிறது நம்முடைய கர்மாவை செய்து முடிக்கிறது இந்த பிறவியில். இப்போ அதை நாங்கள் மற்றவர்கள் அதில் ஈடுபடுறது சரியில்லை. ஒன்று. 2வது, சம்திங் கால் லாஸ்டிங் பவர் ஆஃப் அட்டோர்னி. அது வந்து யூனிவர்சிட்டியால் சைன் பண்ணி முன்னுக்கே வச்சிருக்கிறது. அதில் நல்ல மூளை வேலை செய்கிற சர்டிஃபை பண்ணி லோயருக்கு முன்னால் அந்த வருத்தக்காரன் தன்னுடைய மூளை தனக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கு ஒரு டாக்டரும் இனத்தவரும் இருக்க சொல்ல வர்றது, எனக்கு ஹார்ட் நின்றால் அல்லது மூச்சு நின்றால் எமர்ஜென்சி செய்ய வேண்டாம், என்ன சாப்பிடுங்க ஒன்று எழுதி கொடுத்தால் அதை அந்த கடிதத்தை வச்சிருந்தால் எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகாமலே டெத் சர்டிஃபிகேட் எடுக்கலாம். அல்லது எமர்ஜென்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் அங்கே காவல் நின்று அவங்க பார்த்துத்தான் சில நேரம் ஷாக்கெல்லாம் கொடுப்பாங்க. அதுகளை தவிர்க்கிறதுக்காண்டி ஒரு இருக்குது இந்த நாட்டில். அதோட டாக்டர் ஹரல் ஷிப்மன் என்ற ஒருத்தர் பல பேர் பல விதமாக கதைக்கிறார்கள். அவருக்கு ஒரு எண்ணம் வந்தது, இந்த வருத்தக்காரன் இந்த உலகத்தில் இருப்பான்ட்டு நஞ்சு மருந்த ஊசியால் கொடுத்து சாக்கொண்டார் பல பேர். என்ன பல பேர் சாகினமேன்னு பார்த்தால் சில பேர் சொல்லினா அவர் இது லாஸ்ட் வில் எனக்கு எழுதி சாக்கொண்டேன்னு சொல்லி அப்படியும் இருக்கு. ஆனால் சில இப்போ அந்த ரைட்டை டாக்டருக்கு கொடுக்கறது பிள்ளை. அதுக்குத்தான் இங்கே 2 டாக்டர்ஸ் செப்பரேட்டான டாக்டர் எக்ரி பண்ண வேணும். இந்த சில விஷயங்களில் உயிரை காப்பாற்றுறதுக்கு முற்படாமல் இறக்க விடுறதுக்கு. ஆனால்
டாக்டர்ஸ் மருந்து கொடுத்து சாப்பிடக்கூடாதுன்றான் இப்பவும் சட்டம் இருக்குது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என்றால் அது இயற்கைக்கு எதிரானது. அதனால் பல நாடுகளில் பல மாதிரி செய்யலாம். இப்போ நாங்கள் இங்கிலாந்தில் இருக்கிறோம். ஆனால் கீழத்திய நாடுகள் மைதிலி சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ள இல்லை. என்றால் எமது ஊரில் யாழ்ப்பாணத்திலேயோ இலங்கையிலோ நாங்கள் பிறந்த நான் வயது போனவர்களை சுற்றியான கவனமாக பார்த்து அவர் இறந்தால் அழுகிற ஆக்கள் தான் இருந்தவர். இப்போ கேர் ஹோம்ஸில் சேர்க்கிறார்கள் தான். கேர் ஹோம்ஸில் நான் அறிந்தளவில் பார்ப்பார்கள். சில பேர் துன்புறுத்தப்படுவார்கள். ஆனால் இறக்கிற அளவுக்கு செய்தால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு விடப்படுகின்றேன். வணக்கம். நன்றி டாக்டர் ஜனார்தனம் மாஸ்டர். ஜெயின் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். ராஜேஷ் பாலாமா அழகான விஷயத்தினை, சிக்கலான ஒரு விடயத்தினை கையாண்டிருக்கிறீர்கள். உண்மையிலே ஐரோப்பிய நாடுகளிலே எல்லா வசதிகளும் இருக்கின்றன. ஒருவருக்கு கருணை கொலை தேவை என்ற நிலைமை ஐரோப்பிய நாடுகளிலே இல்லை. என்னவென்று சொன்னால், ஒருவருக்கு நோய் இருந்தால் அந்த நோவை அடக்குவதற்கும் பாதுகாப்பதற்கும் நல்ல வளமான வசதிகள் இந்த வளர்ச்சியடைந்த நாடுகளிலே இருக்கின்றன. என்னுடைய சகோதரிக்கு கூட அப்படிப்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டு அவரோடு 2 வருடங்கள் நான் உரையாடிய பின்னரே தான் அவர் மரணம் அடைந்தார். நான் எதை சொல்லுகின்றேன் என்றால், கேன்சர், மூச்சு, அதாவது நாய்க்கடியினாலே இந்த நாய் போல குறைப்பவர்கள், இவர்களே என்ன செய்வது? இவர்களுக்கு கருணை கொலை கொடுக்கலாம் தானே எங்களுடைய இந்த வளம் பெறாத வளர்ச்சி அடையாத நாடுகளிலே. அதாவது நாங்கள் மரண தண்டனை விதிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்றோம். ஆனால் இத்தனை துன்பப்பட்டு துடிக்கின்ற உயிர்களுக்கு நாம் கருணை கொலை கொடுப்பது சரியானது என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது இறைவன் தந்த உயிரை நீ எடுப்பதற்கு உரிமை இல்லை என்று அது மறையனுடைய பேச்சு இருக்கட்டும். ஆனா மனித தன்மையிலே பார்த்து துடிக்கின்ற அந்த உள்ளங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நலமானது என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி ஜேம்ஸ் மாஸ்டர். தமிழ் மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். நன்றி. ஜேம்ஸ் மாஸ்டர் சொன்ன மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், வாழ்க்கை தராதரம் குறைந்தால், சிலர் அதை லவ் ஒன்ஸ் என்ற வாழ்க்கை தராதரம் குறைந்தால் அதை பார்த்து கலங்கக்கூடாது என்ற எண்ணம் சிலருக்கு உண்டு. அப்படியானவர்கள் தான் இதை ஏற்கின்றார்கள். மற்றது இது கட்டாயப்படுத்தப்பட்டதில்லை. உதவி தற்கொலை என்றால் அவருக்கு முன்னால 2-3 வகை இருக்கு. ஒரு வகை அவருக்கு முன்னால மருந்தை வச்சு அவருக்கு மனமாற்றத்திற்கு இடம் கொடுத்து அதன் பின் அவர் முழுக்க எடுத்தாரா என்றதை உறுதிப்படுத்துவதே மருத்துவரின் தொழிலாகும். அதை விட வேற கோர்ட் கேஸால வந்த பிறகு அப்படி என்று 2-3 வகைகள் இருக்கு. எதை நீங்க எடுக்கிறீர்களோ, எதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதுக்குத்தான் உதவி செய்வார்கள் என்பதை கூறி முடிக்கின்றேன். நன்றி. நன்றி தமிழ் மாஸ்டர். டாக்டர் ஷாதி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் தங்களோட கருத்துக்களை இருந்து பார்த்த இடத்துல இருந்து சொன்னார்கள் அவர்களுக்கு. ஆனால் முதல்ல ராஜேஷ் பாலா இந்த சப்ஜெக்ட கொண்டு வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏனென்றால் 2 பக்கத்திலேயும் நீங்க சொன்ன மாதிரி ஒப்போசிங்கும் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி செய்யறதுக்கும் இருக்கு. என்னுடைய அனுபவத்துல சொல்றேன். எங்களுடைய ஆண்டி, அவருக்கு நான் 93 இருக்கும் பொழுது அவருக்கு அடிக்கடி விழுந்து அவருக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் உண்டு. அப்ப அவர் கேர் அசிஸ்டட் ஹோமில் அவர் தன் பாட்டுல இருந்தா ஒரு கேரரோட. அப்ப இருக்கிற நாட்கள்ல ஒரு நாள் விழுந்து ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டி அங்க இன்டென்சிவ் கேர் யூனிட்ல வச்சு பிறகு நாங்கள் போய் பார்த்தினாங்க. பிறகு ஒரு நார்மல் வார்டுக்கு அனுப்பினார்கள். ஏன் அவருக்கு இன்னும் ஒரு 3 மாசம் தான் இருக்குன்னு சொன்னார்கள். அப்ப நான் அங்க ஒரு நாள் அவோட இருக்கும் பொழுது அங்க அவன் மெடிசின்ஸ் எல்லாத்தையும் நிப்பாட்டினான், ஸ்டாப் பண்ணிட்டார் டாக்டர். அப்ப நான் ஒரு நாள் அங்க இருக்க அந்த டாக்டர் வந்தார் ஒரு வார்ட் ரவுண்ட் செய்யறதுக்கு. அப்ப நான் ஒலிம்பி போவாக்க அவர் சொன்னேன், இல்ல ஹூ ஆர் யூ மை நீஸ் என்று சொன்ன இடத்துல நீங்க இருங்கோ என்று சொன்னார். அப்ப இருந்த இடத்துல சொன்னார் என்ன பார்த்து, she is looking very well, no medicine, 3 months என்று சொன்னது, so we will start the medicine.
அப்ப நர்ஸ கூப்பிட்டு சொன்னேன், இனி அந்த அவன் நார்மல் மெடிசனை ஸ்டார்ட் பண்ணுங்க என்று. ஐ கேன் டெல் யூ, இப்பொழுது 7 மாசம் ஆகுது, அவ இன்னும் உசிரோடு இருக்கிறா. நல்லா இப்போ அப்ப அந்த டாக்டர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ராஜேஷ் பாலா நீங்க சொன்னீங்க. சம்டைம்ஸ் சில நேரத்துல 6 months என்று சொல்றது 6 months இருக்கேலாது. அது வெரி வெரி டிஃபிகல்ட். அது 2 டாக்டர்ஸும் இருந்தாலும் அது சொல்றது கஷ்டம். அப்படி சொன்னது. மற்றது எனக்கு ஒன்று பிடித்து கொண்டது, சிலருக்கு டாக்டர் நவரத்னம் சொன்ன மாதிரி டூ நாட் ரிசசிட்டேட் என்று DNR என்று சொல்றது எழுதி வச்சா நாங்கள் மூளையோட எங்களோட மென்டல் கெப்பாசிட்டியில இருக்க. நீங்க கோமா பற்றி சொன்னீங்க, கோமா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவ DNR என்று எழுதி வச்சா they won't give you medicine or give you active treatment to keep you alive. ஆனால் மற்ற பக்கத்துல எனக்கு பார்த்தால் நோய் சரியாக இருந்து வாழ்க்கைய அழுத்து போயிட்டு இருந்த 2 பேர் எனக்கு தெரிஞ்ச ஆக்கள் எப்படி தங்களோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போனார்கள். ஒரு தரம் அவருக்கு உதவி செய்யல, அவர் சாப்பிடாமல் விட்டார்கள். They took the decision not to eat. நான் இனி சாப்பிட மாட்டேன், கொண்டு போயிட்டு வாயில வச்சாலும் அப்படி எனக்கு 2 பேர் தெரிஞ்ச ஆக்கள் தாங்களே யோசித்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவ போயிட்டு இருந்தது. ஆனா சில வேளை கேன்சர் பேஷண்ட்ஸுக்கு அதிகமான நோய் இருக்கும் பொழுது அவ குளறி அழுவினம், எனக்கு இனி இயலாது, இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹஸ் கான், எனக்கு இருக்கவே விருப்பம் இல்லை, ஏதோ செய்யுங்கோ என்று சொல்லும் பொழுது டாக்டர்ஸ் ஆயிருக்கிற ஆக்களுக்கு அது ஒரு மன கஷ்டமா இருக்கும், என்ன செய்யறதுக்கு. அப்ப இந்த அசிஸ்டன்ட் டையிங் என்ற பில் அந்த நேரத்துல உதவியாக இருக்கும் என்று சொல்லுறார்கள். ஆனால் ஒவ்வொரு ஆக்களுக்கும் சொன்ன மாதிரி எங்களோட கர்மாவை நாங்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்று சொல்ற ஆக்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதிகமான நோயில இருக்கிற ஆக்கள் குளறி அழைக்க டாக்டர்ஸ் மேருக்கு அதை பார்க்க கஷ்டமா தான் இருக்கும், அதை பார்க்கிற ஆக்களுக்கும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அப்ப 2 பக்கத்திலையும் நீங்கள் வடிவாக உங்களோட கொண்டு வந்தீர்கள், அதுக்கு மிக்க நன்றி. இது ஒரு வெரி சென்சிட்டிவ் டாபிக், எப்படி போகுமோ தெரியாது. ஆனால் எங்கட ஊரில யூரோப்பியன் சுவிட்சர்லாந்துல இருக்கிற மாதிரி அந்த யூத்தனேசியா அதுகள் இன்னும் வராது. இது அசிஸ்டட் டையிங் வடிவாக சொன்னீர்கள், அதுக்கு மிக்க நன்றி ராஜேஷ் பாலா. இதை கொண்டு வந்து எங்கள் எல்லோரையும் கதைக்க வச்சு எங்களுடைய ஒப்பீனியன்ஸை எங்களுடைய அபிப்பிராயத்தை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. நன்றி டாக்டர் ஷாஸ்னி மாஸ்டர். ஸ்ரீகந்தாஜி மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் அருமையாக ராஜேஷ் பாலா கஷ்டமான ஒரு விஷயத்த சிம்பிளா துணிஞ்சு செய்ததுக்கு மிகவும் நன்றி. இதை கட்டாயம் இதை செய்ய வேண்டும். ஏன்னா நாங்கள் தியான தளத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு என்ன நடக்குது, மற்ற விடயங்கள்ல என்ன நடக்குது என்றதை அறிய வேணும், அது இம்பார்ட்டன்ட். அதுக்குத்தான் நான் ராஜேஷ் பாலா மாஸ்டரை என்கரேஜ் பண்ணி இதில் பேச வேணும் என்று சொன்ன நான் இந்த டாபிக்லையும் மிகவும் நன்றி. அது மாத்திரமில்லை, எஸ்தர் அன்சன் என்பவர் மிக ஃபேமஸான ஒரு டிவி பர்சனாலிட்டி. எஸ்தர் அன்சனால தான் இதுகளெல்லாம் மிகவும் பப்ளிசிட்டியை கொடுத்து அது கூட ஆட்களுக்கு தெரிய வேண்டி வருகிறது. ஒவ்வொரு டிவி ப்ரோக்ராமை நான் முந்தி பார்த்து கொண்டு இருக்கிறேன்னா அருமையாக செய்யக்கூடிய ஒரு எஸ்தர் அன்சன். அவரும் இதே நிலைமையிலான் இருக்கிறார். என்னன்னு சொல்லுங்க. ஹெல்ப் லைன் குழந்தைகளுக்கு உண்டாக்குன முதலாவது பேர் வழியாக ஹெல்த் லைன் ஹெல்ப். அது மாத்திரமே பல உதவிகளும் சேரிட்டி அதுகள் எல்லாம் செய்து இந்த நிலைமைக்கு வர்றது. எவ்வளவு உதவி செய்தாலும் இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறேன் பார்க்க துக்கமா இருந்தது. நியூஸ்களை வாசிக்கவும் கதைக்கவும். ஸோ அவதான் இந்த இதுகளெல்லாம் கூட கொண்டு ஹைலைட் பண்ணி ஆக்களை கதைக்க பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நான் பலனே அடுத்த விஷயத்துக்கு போவோம். நாங்கள் நாளைக்கு காலமே, அதாவது வியாழக்கிழமை காலமே சரோஜினி நலாந்தினுடைய யோகா நிகழ்ச்சி நடக்க இருக்கிற சிட்னியில இருந்து வழி நடத்துவா. இப்போ இந்த 11 மணிக்கு ரேணு பாலா அவருடைய நிகழ்ச்சி ஹேபிட்ஸ் ஃபார் சக்சஸ்
ஹேபிட் ஃபார் சக்சஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப் என்ற தலைப்பில் ஒரு அருமையான பேச வருகிறார். இந்த வழக்கம் போல Thursday 8 PM கதம்ப நிகழ்ச்சி. அதில் மிகவும் எல்லாருக்கும் ஒரு பல்சுவை நிகழ்ச்சி. எல்லோரும் கலந்து கொள்ளலாம். தயவு செய்து முடிந்தளவு கலந்து கொள்ளுங்கள். இந்த ஃப்ரைடேயும் 9:30 யோகா நிகழ்ச்சி. 11 மணிக்கு டாக்டர் வித்யா ஹரியருடைய ஸ்மெல் த ரோசஸ் ஆல் த வே. இந்த வாழ்வியல் வினாக்களம் பற்றி 8 PM ஃப்ரைடே. பிரான்ஸ்ல இருந்து யசோதா தர்மலிங்கம். சாட்டர்டேயோட நான் முடிச்சு கொள்றேன். ஏன்னா நான் கட்டாயம் இதுகள் சொல்ல வேணும். இந்த பிள்ளையா நான் செய்யாமல் இருக்கிறதுக்கு நான் சிலோட நிற்க மாட்டேன். அதுக்காக தான் இப்பவே சொல்றேன். சாட்டர்டே 14 9:30 AM ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சி வருகிறது. அது 9:30 தொடங்கி 10:45 அல்லாட்டிக்கு 11 மட்டும் போய் கொண்டிருக்கும். அந்த பட்டிமன்றம் எப்ப முடியுதோ அதன் பிறகு 1 ஹவருக்கு மெடிடேஷன் செய்யறதுக்கு உத்தேசித்துள்ளோம். நான் திருப்பியும் சொல்றேன். சாட்டர்டே 9:30 தொடங்கி பட்டிமன்ற நிகழ்ச்சி நடைபெறும். அதற்கு ஆண்டனி ராஜா அவர்கள் தான் உதவி செய்கிறார்கள். இங்கே 10:45 முடிஞ்சா 10:45 1 ஹவர் மெடிடேஷன், 11க்கு முடிஞ்சா 11லேருந்து 12 மட்டும் ஒரு 1 ஹவர் மெடிடேஷன் செய்யறதுக்கு ஆயத்தமாக இருந்தோம். மற்றது சாட்டர்டே 8 PM நோ பெயின் நோ கெயின் என்ற தலைப்பில் டாக்டர் ஜெகநாதன் அவர்கள் பேச வருகிறார்கள். இவ்வளவுதான் நிகழ்ச்சி நிரல். நன்றி, வணக்கம். நன்றி ஸ்ரீகாந்த் ராஜா மாஸ்டர். பாபு மாஸ்டர் நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். Oh, thank you, Tara Master, and thank you, Rajesh Bala Master, for this talk today. A lot of information you have given us, a lot of statistics. Thank you for that. In my view, I think this decision made by on this in this regard, the decision will be made by the Parliament. However, I think personally, may be wrong because nothing is perfect in this world. A national referendum is necessary for this issue. National referendum. Tamil தெரியுமா? Sorry. அதாவது நேஷனல் ரெஃபரண்டத்துக்கு எனக்கு தமிழ் தெரியாது. மக்கள் வாக்கெடுப்பு. மக்கள் வாக்கெடுப்பு. இது மக்கள்ல தான் இந்த அவுட்ரை வந்ததால இது வந்தது. இருப்பினும் இது எம்பிகள் எம்பி மேர் ரெஃபரண்டம் மக்கள் இது மக்களா தெரிவு செய்யப்பட்டது. ஆனா எல்லாரும் மக்களின் ஒப்பீனியனை சொல்லி நான் சொல்றது ரெஃபரண்டம் மக்கள் எல்லோரும் ஓட் பண்ண வேணும் இதுக்கு. அதாவது 18 இயர்ஸ் அது மேல 18 கிட வந்தாலும் நல்லது. ஆனா எது நான் சொன்ன மாதிரி எதுவும் பெர்ஃபெக்ட் இல்லை. I agree with that. ஆனால் we have to find out the best thing for that. ஏன்னு சொன்னால் இதுல நான் பணிவாக நான் ஜிஎம் மாஸ்டரோட நான் அல்சன் மாஸ்டரோட நான் டிஸ்அக்ரி பண்றது இல்லை. எப்ப எல்லாத்தான் கதைப்பா இந்த விஷயத்துல மாத்திரம் நான் நினைக்கிறேன், ஒரு உயிரை எடுப்பதற்கு எவருக்குமே உரிமை கிடையாது. நான் ராஜேஷ் பாலா மாத்திரம் இந்த கேள்வியை கேட்க வேணும். இந்த ஹியூமன் ரைட்ஸ் சார்ட்டர்ல இந்த ஹியூமன் ரைட்ஸ், இண்டிவிஜுவல் ஹியூமன் ரைட்ஸ் என்ற உயிரை பற்றி ஏதாவது எழுதியிருக்கிறதா, ஏதாவது க்ளோஸ் இருக்கிறதா, சப் க்ளோஸ் இருக்கிறதா என்று நான் அதை எனக்கு தெரியாது. அதான் உங்களை கேட்கிறேன். அதை பற்றி இது ஏதாவது சொல்லியிருக்காங்களா யுனைடெட் நேஷன்ஸ்? இந்த விஷயம் வேற இல்ல. அந்த யூஎன் சார்ட்டர்ல இந்த ஹியூமன் ரைட்ஸ் குவைட் ஆஃப்டன் ஆல் அபௌட் ரெஃப்யூஜிஸ் அது இதுகள் தான். இந்த யூத்தனேசியா எல்லாம் வேற இல்ல. அதுக்குள்ள அது வெறும் நினைக்கிறேன். ஓகே. ஏனென்றா நாங்க 195 கண்ட்ரிஸ் இன் யுனைடெட் நேஷன், அங்க 193 கண்ட்ரிஸ் மெம்பரா இருக்கிறாங்க. அதுல 31 கண்ட்ரி தான் இதை முன் கொண்டு வருது. அதுவும் வெஸ்டர்னைஸ்ட் வேர்ல்ட் தான் கொண்டு வர்றாங்க. அப்ப அத கொண்டு வர்றதுக்கு ஹையர் ப்ரொபோர்ஷன். இப்ப இன்னைக்கு கூட மக்கள் இருக்கிற இடம் இந்தியாவும் சைனாவும் தான். அவங்க யாரோ கொண்டு வந்தா தான் அவங்க கடைசி வரைக்கும் சிவக்க பண்ண போற இல்லை. இது எங்களுக்கு பார்க்க என்ன எனக்கு விளங்குதுன்னா, இந்த கல்ச்சர், இந்த ட்ரெடிஷன், அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அது இன்வால்வ்டா இருக்கு. இந்த வெஸ்டர்னைஸ்ட் வேர்ல்ட் நியூக்ளியர் ஃபேமிலி 2 பிள்ளை இருந்தது 70-80 ஆண்டுகள், ஒரு பிள்ளையா வந்துட்டது. பிகாஸ் they don't have many people to look after. அது ஒரு காரணம். அடுத்தது வே ஆஃப் லைஃப். நாங்கள் இன்னும் லார்ஜ் ப்ரொபோர்ஷன் நாங்கள் ஹெல்த்தி ஈட்டிங்ல இருக்கிறோம். அடுத்தது
ஒரு ட்ரெடிஷனல் கல்ச்சர்னு சொல்லிக்க நாங்கள் மேனேஜ் பண்ணினோம். நாங்கள் விரதம் இருக்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான இங்க அப்படி இல்லை. கண்டபாட்டுக்கு திண்டு கண்டபாட்டுக்கு குடிச்சு கேன்சர் வர்றதால சாகணும்ன்ற பிகாஸ் தேர்ஸ் நோ பேலன்ஸ் ஆஃப் லைஃப். எங்கள்கிட்ட இருக்கிற அந்த கலாச்சார பண்பாடுகள் இறுக்கமானது, எங்களை கண்ட்ரோல் பண்ண வைக்குது. அதுக்காக சாகிறதுக்காக விருப்பம் இல்லாம இல்லை. பிகாஸ் நான் 19 வயதுல வீட்டை விட்டு வெளிக்கிட்டு நான் மோஸ்ட் ஆஃப் மை லைஃப் ஐ எம் வித் ஹெல்ப் பீப்புள். ஹண்ட்ரட் பீப்புளை கண்டிருக்கிறேன். இப்போ ஸ்ரீலங்கால ஏழைகள் ஆனாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் வச்சு பார்ப்பாங்க. திஸ் இஸ் வெரி லாங் டைம் அகோ, 50 years ago I was there. இப்போ மாறிக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் இங்க வந்ததுக்கு இன்றைக்கு இருக்கிறதுக்கு மாற்றம். அதான் சொன்னேன், 15க்கும் 24க்கும் இடையில என்ன நடந்தது? இது கோவிட் வந்ததா, அல்லது வே ஆஃப் லைஃப் சேஞ்ச் பண்ணதா, ஐசோலேஷன் ஆக்களுக்கு உண்ணதா, அல்லது காஸ்ட் ஆஃப் லிவிங் கூட்டினதால ஏன் பிரைவேட் மெடிசனுக்கு போகணும், காசு, அடுத்தது நேஷனல் ஹெல்த் சர்வீஸின் சேவை குறையுதா, பல காரணங்கள் நாங்கள் பார்க்க வேணும். ஆனால் ஹொலண்ட்ல எல்லாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் இந்த ஹையர் நம்பர் ஆஃப் எப்படியான டெத் ஹொலண்ட்லாம் இருக்கு. நீங்க அதை பார்த்தீங்கன்னா துக்கம் வரும். தேங்க்யூ. மற்ற ஜேம்ஸ் மாஸ்டர் இன்னொரு முக்கியமான கருத்தை கூறினார், எல்லாரும் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் கூறியிருந்தார், ஜெர்மனியில் தான் அவர் இருக்கின்றார், அங்கு எல்லா வசதிகளும் இருக்கின்றது. ஆனா உண்மையில ஜெர்மனியோடு ஒப்பிட்டு பார்த்தால் எங்களுக்கு இங்கிலாந்துல இருக்கிற எங்களோட ஹெல்த் சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ், பாலியேட்டிவ் கேர், ஹாஸ்பிஸ், அப்படியான வசதிகள் எல்லாம் குறைவாகத்தான் காணப்படும். அதுல அதை விட அங்க இருக்கிற கேரஸ், அதனாலதான் இப்படியான ஒரு சிச்சுவேஷன் ஒன்று உண்டாகிறது. அந்த நிலைகள் மாறினால், மைதிலி சொன்ன நினைக்கிறேன், அந்த நிலை மாறி போட்டு இதுகளை கொண்டு வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அதை கொண்டுலாம் வந்து நினைக்கிறேன். எனிவே, இது என்னுடைய தாழ்மையான கருத்து. இது பிழையாகவும் இருக்கலாம், சரியாக இருக்கலாம். இதுக்கு சரி பிழை என்ற ஒரு ஆன்சரும் கிடையாது யாராலும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். சண்முகநாதன். நீங்க சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம், மிக்க நன்றி. எல்லாரும் கருத்தில் கூறிட்டோம். நேரம் கருதி நாங்கள் என்னென்னா, இந்த தியானத்தை செய்தோம்னா எல்லோருக்கும் ஒரு மன வலிமை கிடைக்கும். இந்த மன வலிமை ஃபேமிலிக்கும் கிடைக்கும், பேஷண்ட்டுக்கும் கிடைக்கும். ஆனால் இனியாவது தயவு செய்து அனைவரும் தியானத்தில் ஈடுபடுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. வசந்தராஜா மாஸ்டர், அடுத்தது நீங்கள் எங்களோட நேரத்துக்கு ஒத்துழைப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். 1 நிமிடம் இருக்கின்றதா? நேரம் முடிஞ்சுது. ஓகே, உங்களுக்கு இடம் தாரோம். மீண்டும் நன்றி. எனது முகத்தை நீங்கள் பார்க்க முடியாதற்கு வருந்துகின்றேன். என்று சொன்னா வீடியோ இடம் கொடுக்கவில்லை. கொஞ்ச காலமா நடந்து கொண்டிருக்கிறது ஒரு போராட்டம். பாபு அண்ணா அவர்கள் கதைக்கின்ற பொழுது மிகவும் சந்தோஷப்பட்டேன். என்று சொன்னால் ஒரே ரூம்ல இருந்து கொண்டு இந்த சூம்ல எப்படி ஆட்கள் எப்படியெல்லாம் உலகத்துக்கு கம்யூனிகேட் பண்றார்கள். ஆலையா இப்ப நாங்கள் இங்க இருந்து நிற்போம், நீங்கள் வேறு இடத்துல இருக்கிறீர்கள், பாபு அண்ணா வேறு இடத்துல, தமா அவர்கள் வேறு இடத்துல இருக்கிறார்கள். ஆனால் சில நேரத்தில் நான் நிற்கிறேன், எல்லாரும் ஒரே ஒரு ரூம்ல இருந்து கொண்டு இப்படி ஒரு இது நடக்குது. அதை பார்க்கிற பொழுது நல்ல லக்கிய ரசனையா இருக்கிறது எனக்கு. அதே நேரத்தில் உண்மையிலே நானும் சொல்லுகின்றேன், எந்த உயிரையும் முட்டுவதற்கோ ஈவன் அவர்களுடைய உயிரை எடுப்பதற்கோ எவருக்கும் தைரியம் இல்லை, எவருக்கும் அந்த உரிமை இல்லை, எக்ஸெப்ட் காட். எத்தனையோ நான் கேசஸ் பார்த்துருக்கிறேன். கேன்சர் என்று சொல்லி இருந்த ஆட்கள் எத்தனையோ பேர் 40 வருடங்களாக சிகிச்சை உங்களோட ரிலேஷன்ஸ் கனடாவிலே சிகிச்சை 40 வருஷமாக. அவள் கனடாவுக்கு போறது கேன்சர் இருந்தது, அவள் இறந்தது 92 வயதிலே, 40 வருடங்களாக இருந்தவர். அப்படி எத்தனையோ பேரை நான் பார்த்து கொண்டு வருகின்றேன். நாங்கள் எதையும் மாற்ற முடியாது, எல்லாம் மாறும். இறைவனோட ஒன்றிருக்கின்ற பொழுது, அந்த தியானத்தோட ஒன்றிருக்கின்ற பொழுது, தியான பயிற்சி செய்கின்ற பொழுது எல்லாம் மாறும். எல்லாம் எதுவும் நிலையானது என்று ஒன்றும் இல்லை, எக்ஸெப்ட் காட். அதே நேரத்தில் வேதத்திலே அந்த எனக்கு அதான் சொல்றேன், அடிக்கடி நான் 3 பேரை பற்றி எனது மூவிராசாக்கள், எனது மனதில் இருக்கிற மூவிராசாக்கள், அதாவது அதில் ஜீசஸே அழகாக வச்சு இருக்கின்றேன். அதில் முதலாவது ராசா என்ற அவர் தான். அப்ப என்னுடைய நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், எல்லாம் மாறும், நிலையானது ஒன்றுமே நிலையானது அந்த உலகத்திலே இறைவன் ஒன்றுதான், அது எல்லோருக்கும் பொதுவானது. மற்றபடி எல்லாம் மாறும். மற்றபடி இந்த சட்டங்களை மாற்றுற பொழுது உண்மையிலே அது பல நானும் இங்கே ஒரு போராட்டம் போட்டு செய்து கொண்டிருக்கின்றேன். எல்லோரும் தங்களுடைய உழைப்பின் மூலமாக எல்லோரும் பென்ஷனை தாங்களே தீர்மானிக்க வேண்டும். அதாவது என்னென்னு சொன்னால், நீங்கள் உழைக்கின்ற பொழுது உங்கள் இந்த சூப்பர் அனிமேஷன் அது நீங்களே இந்த உலகத்தில் இலங்கையில உரிய நான் அதை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு அதை பற்றி பலவழையோட கைத்து கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது நல்ல ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றது. டேக்ஸ் சிஸ்டம் மூலமாக நாங்கள் எந்த இதில் வேலை செய்தாலும் நாட்டுக்கு என்று சொல்லி ஒரு பங்களிப்பு செய்கின்ற பொழுது இறைவன் வயது போக ஒரு 60-65 வயதுக்கு அப்புறம் அது ஒரு
நிரந்தர பென்ஷனாக இருந்தால் நியாயமான வயது வாக்களுடைய பிரச்சனையை உலக ரீதியாக தீர்க்கலாம். எல்லோரும் இந்த உலகத்திலே வந்து 60க்கு பிறகு 65க்கு பிறகு நம்பிக்கையா ஒரு பிக்ஸ்ட் ஏஜ் இருக்க வேண்டும். அந்த பிக்ஸ்ட் ஏஜுக்கு பிறகு அவர் உலகம் சுத்தும் வாலிபர்களாக இந்த வயதுவர்கள் இருக்க வேண்டும். அதுக்கு அவருடைய வருமானம் வந்து தாங்கள் உழைச்சதே தாங்களே அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு இந்த சிஸ்டம் வந்து உருவாக்க வேண்டும். அது உலக ரீதியிலே செய்வதற்கு நான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கின்றேன். அது என்று சொன்னால் எல்லோரும் வாழ வேண்டும். வயது வந்தவர்கள் மிகவும் சிறப்பாக வாழலாம். 60 வயதுக்கு பிறகு உலகம் சுத்தும் வாலிபர்களாக இருந்த போது உலகத்திலே நீங்கள் உண்மையிலே நான் சைனாவை பார்த்து விபரீதம் அடைகின்றேன். அங்கே வந்து HK சிஸ்டமே இல்லை. அங்க ஒரு குடும்பத்துக்கு ஒரு பிள்ளை ஏற்கனவே தீர்மானித்து விட்டார்கள். அந்த பிள்ளையை அவர்கள் கவனமாக பார்க்கின்றனர், அந்த பிள்ளை தாய் தகப்பனை கவனமாக பார்க்கின்றது. அதனாலே பிரச்சனை தீருகின்றது. அந்த பிள்ளை இப்போதுதான் 2 பிள்ளை சிஸ்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாட்டிலே வந்து பிற்காலத்தில் இந்த நன்மையை கருதி உருவாக்கி நல்லது. அங்கே ஒரு உயிர்கொலையும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்களே தீர்மானிக்க வேண்டும். எங்கட கையில எல்லா கையிலும் இறைவன் கொடுத்திருக்கின்றான். பிள்ளையை உருவாக்குவதும் பிள்ளையை நிப்பாட்டுவதும் பிள்ளையை தேவை என்று சொன்னால் அப்படி திட்டமிட்டு செய்வதும் எங்களுடைய மைண்டிலே இறைவன் அந்த சக்தியை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அங்கே அப்படி ஒன்று நடக்கின்ற பொழுது உயிர்கொலைகளுக்கு சந்தர்ப்பமே இல்லை. நாங்கள் வந்து தெளிவாக நாங்கள் வருங்காலத்தை நல்ல வகையாக சபை செய்யறதுக்கு எங்களுக்கு இந்த ஒரு அரங்கு வந்து தரப்பட்டுள்ளது. நாங்கள் உலகத்தின் மையமாக இந்த அரங்கு வந்து உலக சமானத்தின் அரங்கமாக இது இந்த கட்டாயம் இது ஆரம்பமாயிட்டது, நடக்க போகின்றது. இப்பொழுது எங்களுக்கும் அங்கே விடுதலை கிடைக்கின்றது. நாங்கள் எல்லோரும் நினைக்கக்கூடிய ஒரு பாலம் இந்த Zoom சர்வீஸ். அதை இறைவன் நியமித்த அந்த இரு உள்ளங்கள் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் சேர்ந்து தியானத்தை செய்வோம், நல்ல ஒரு விடுதலையை கொடுப்போம். எந்த ஒரு ஆணும் ஒரு பெண்ணை தொடவும் தைரியம் இல்லை, எந்த ஒரு பெண்ணும் ஒரு ஆணை தொடுவதற்கு தைரியம் இல்லை. எல்லோரும் சுதந்திர புருஷர்கள் இறைவனுக்குள் எல்லோரையும் வாழ வைக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இந்த மையத்தின் நோக்கம் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி வசந்தராஜ் மாஸ்டர். ஜெகநாதன் மாஸ்டர், நீங்க சொல்லுங்க ப்ளீஸ்.